இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கூட ஒரு அடல்ட் கேம் விளையாட முடியுது. அவங்க ஒரு ஐடியா வந்து மிஸ்யூஸ் பண்ணியோ இல்ல அவங்க ஐடியா வந்து தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிளோட தடுக்க முடியும் சார்? நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், பட் அது யாரு பண்ண முடியும்? இது அந்த கம்பெனி தான் பார்க்கணும். அதுக்காக தான் ரெகுலேஷன் வந்தால் ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் டீட்டெயில் ரெகுலேஷன்ஸ் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். அது வந்தது பிறகு முழுக்க அந்த கம்பெனியுடைய பொறுப்பு தான். அவங்க 100% இன்ஷூர் பண்ணோம். மைனர்ஸ் யாருக்கு என்ட்ரியே கிடையாது. மைனர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன் வரும் காலத்தில் நம்ம இதை என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மைனர் சொல்லும்போது ஸ்கூல் பசங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. எப்படி அதை வந்து கவர்மெண்ட் மட்டுமே இல்லாமல் ஒரு பேரண்ட்டும் எப்படி சப்போர்ட்டிவாக அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல? அது ஆக்சுவலாக அது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு அவங்களுக்கு மொபைல் இல்லாமல் இன்னைக்கு இருக்க முடியாது. அது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் தேவை. அதே நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னா அதை பேரண்ட்ஸ் சொல்லலாம், டீச்சர்ஸ் சொல்லலாம். இது கால்காக தான், இது வந்து எமர்ஜென்சியில் தான் யூஸ் பண்ணணும், அம்மா அப்பா கூப்பிடுறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது முக்கியமான கேம்ஸ் ஏதாவது கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கறது தான் யூஸ் பண்ணணும். இது விழிப்புணர்ச்சி தான். இப்போ ஸ்டடிஸ் என்ன சொல்லுது சார்? இந்த நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு கேமிங் டிசார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி டேட்டா ஒபிசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது இந்தியாவில் அண்டர் 20 நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு டேட்டா இருக்கு. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்றோமா? கண்டிப்பா பண்றோம். இது நம்ம இப்போ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் மந்த் அது ஸ்டடி வெளியே வரும். அதில் டேட்டா பப்ளிக் மக்கள் மத்தியில் வரும். அது பார்த்த பிறகு நம்ம பேசலாம். டேட்டா இப்போ கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூசைடல் தாட்ஸ் வந்து இந்த கேம்ல வந்து பணம் இழக்கும் பொழுதோ இல்ல அவங்க தோல்வி அடையும் போதோ அந்த சூசைடல் தாட்ஸ்லாம் நிறைய குழந்தைகளுக்கும் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. ஈவன் நிறைய ஃபேமிலி மேன்ஸ் கூட சூசைட் பண்ணிக்க முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்றோமா? இது ஒரு அட்வைசரியா நம்ம கொடுக்குறோமா உங்களுக்கு? கண்டிப்பா அட்வைசரியா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இது அவேர்னஸ் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் நம்ம இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸஸ் இதுதான். அது வந்து எப்படி நீங்க எடிக்டட் ஆகாம எப்படி விளையாட முடியும்? ஒரு கேம் இருக்கு, நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ½ விளையாடலாம். அதே நீங்க 4 மணி நேரம் டெய்லி விளையாடினா எடிக்ஷன் தான். மோரோவர் இது வந்து WHO சொல்லியிருக்குச்சு. இப்போ இது வந்து இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் சொல்லி ஒரு புதுசாக டிசீஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிசீஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அதே போல தான் இதுவும் ட்ரீட் பண்ணணும். தேவை இருந்தால் இதுக்கு மெடிசின் சாப்பிடணும், கவுன்சிலிங் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிசார்டர் வந்து குழந்தைகளுக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் சார்? அது பிஹேவியரல் சேஞ்ச் பார்த்தாலே தெரியும். குழந்தை திடீர்னு வந்து விட்ரால் சிம்டம்ஸ் பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பான், ஜாலியாக இருப்பான், திடீர்னு சைலண்ட் ஆகிருப்பான், யார்கிட்ட பேச மாட்டான், வெளியே போக மாட்டான், வெளியே கேம்ஸ்க்கு போக மாட்டான், கரெக்டான நேரத்துக்கு தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அடிக்கடி சண்டை போடுவான். இதெல்லாம் பார்க்கலாம். அது உங்களுக்கு குழந்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்போ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் குறையும். கண்டிப்பாக ஒரு டாப்பரில் இருந்தால் திடீர்னு ஒரு ஆவரேஜ் கிரேட் ஸ்டூடெண்ட் ஆயிடுவான். இதெல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ் தான். இது எக்ஸிஸ்டிங் கேம்ஸ் நம்ம மானிட்டர் பண்றோம், புதுசாக பண்ணிட்டு பண்றோம். இப்போ அதுல BMI இருக்கு, இந்த PUBG பேர் மாத்திட்டு இருக்கு, இந்த மாதிரி அடல்ட் கேம்ஸ் நிறைய இருக்கு, வைலன்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு. அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோமா? பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு டீம் இருக்காங்க, டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வி ஹேவ். மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். மானிட்டர் பண்ணி நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணிருக்கோம். யாருக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கோம் சார்? என்ன மாதிரியான நடவடிக்கை? அது வெளியே சொல்ல முடியாது இப்போதைக்கு. பட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். சில கேஸ்லே வந்து சில இதுல கேஸ் கூட ஃபைல் பண்ணிருக்கோம். அது மக்கள் மத்தியிலே தெரியும் உங்களுக்கு. கேஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் எந்தெந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், அண்ட் அது நடவடிக்கை எடுத்திருக்கூடிய நிறுவனங்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அது கேஸ் எல்லாம் வரும்போது இதுவெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறோம். ஹியரிங்க்கு வரும்போது உங்களுக்கு தெரியும். பட் சைலண்ட் நம்ம அத்தாரிட்டி சைலண்ட் கிடையாது. நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அவரை வயலேட் பண்ணா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.